அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப விஜய் வீட்ல வந்து சாரதாம்மா, கங்கா, யமுனா வந்து எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அம்முவ பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி காவேரி தேடி அம்மு வந்ததுனால, அம்மு கிட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அம்முக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அம்மு என்ன சொல்றாங்கன்னா, "நான் தெரியாம பண்ணிட்டேன் பாட்டி. இதுக்கப்புறம் இந்த தப்ப பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி அம்மு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அம்முவ வந்து கொஞ்சிக்கிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு இருக்கும்போது, எல்லாமே அம்முவ கொஞ்சி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சாரதா அம்மா கிட்ட, கங்கா, யமுனா கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. தனியா கூட்டு போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா, "உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா அது ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா அதுதான் என் முடிவு." அப்படின்ற மாரி ஆரம்பிக்கிறாரு. "என்ன மாப்பிள என்ன ஆச்சு?" சொல்லி கேட்கும்போது, "இன்னைக்கு காவேரி எனக்கு ஃபோன் பண்ணா. என்ன வர வச்சா." அப்படின்ற மாரி விஜய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே சாரதாம்மா என்ன சொல்றாங்கன்னா, "என்ன உங்கள கத்துனாளா? உங்ககிட்டயே திட்டினாளா? அவ சரியான வாயாடி, திமிரு பிடிச்சவளா மாறிக்கிட்டே வரா." அப்படின்ற மாரி சாரதாம்மா கோவப்படுறாங்க. "ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி சொன்ன விஷயத்தெல்லாம் விஜய் வந்து சாரதாம்மா, கங்கா, யமுனா கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம, இந்த அளவுக்கு காவேரி வந்து யோசிக்கிறா. என் குழந்தைய நானே வந்து அவள கல்யாணம் பண்ணிக்க அனுப்புறேன் அப்படின்ற மாரி அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. என் குழந்தை மேல நான் எவ்வளோ பாசமா இருக்கேன். எந்த அப்பன் தன் குழந்தைய வந்து தனியா அனுப்புவான்? அவ்ளோ கேவலமானவனா நானு? அந்த அளவுக்கு என்ன கேவலமா காவேரி யோசிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் காவேரி கிட்டேருந்து விலகி இருக்க போறேன். அதனால குழந்தைய பார்க்க நீங்களும் வர வேண்டாம். நானும் காவேரிய பார்க்க நானும் அம்மாவும் அங்க வரமாட்டோம்." அப்படின்ற மாரி ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அவர் மனசுல இருக்கிறத வந்து சொல்லிறாரு. இத கேட்டு 3 பேருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "என்ன தம்பி அவ ஒரு ஆளு, அவ பேசுறதுக்காக நீ இந்த மாரி ஒரு முடிவு எடுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "இத்தன நாளா வந்து நீங்கலாம் உயிரோட இருப்பீங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்க. என் பேத்தி உயிரோட இருக்கா. எனக்கு பொண்ணுக்கு இப்ப தான் ஒரு வாழ்க்கை கிடைச்சது. நாங்க சந்தோஷப்படுறோம். அது மட்டும் இல்லாம, என் பேத்திய பார்த்தத விட எனக்கு என்ன இருக்கு? இப்ப போய் இப்படி சொல்றீங்களே!" அப்படின்னு சொல்லி சாரதாம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. கங்கா, யமுனாலாம் சமாதானப்படுத்துறாங்க. உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "இல்ல நான் நெறைய யோசிச்சுட்டேன். இந்த மாரி காவேரி எடுத்திருக்க முடிவுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். அவ இஷ்டப்படி விடுங்க. என்னால இதுக்கப்புறம் முடியல. அவ ரொம்ப இதுவா யோசிக்கிறா. அவ கோவத்துக்கு நான் தான் காரணமா இருக்கேன். இப்படிலாம் பண்ணா என்ன கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டா. இன்னும் வெறுத்துருவா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "இவ்வளோ தூரம் எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு நம்ம காவேரி கிட்ட பழசெல்லாம் சொல்லிடலாமா? அவளுக்கும் ஞாபகம் வந்தா வரட்டும், இல்லன்னா ஏத்துப்பாள." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "தயவுசெய்து அந்த தப்ப மட்டும் செய்யாதீங்க. இப்ப கோவமா இருக்கா. ஆனா நம்மளுக்கு காவேரின்னு ஒருத்தி இருக்கா. அதெல்லாம் தெரிஞ்சா காவேரின்னு ஒருத்தி இல்லாமயே போயிடுவா. அவ எங்கேயோ இருக்கட்டும். அவ இருக்கிற சந்தோஷத்த நெனச்சே நான் இருந்துக்கிறேன்." அப்படின்ற மாரி விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் நினச்சு சாரதா, கங்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, "அப்ப இதுக்கு என்னதான் வழி மாப்ள?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. "இப்போதைக்கு நம்ம காவேரிய வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவளுக்கு என்ன தோணுதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ போக்கிலேயே விட்டுருங்க." அப்படின்ற மாரி விஜய் சொல்றாரு. "பழசும் ஞாபகப்படுத்த வேணாம். அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றீங்க. எங்களையும் இங்க வர வேணாம்னு சொல்றீங்க. நீங்களும் வரல. அப்போ நான் எப்படி இது சரியா வரும்?" அப்படின்ற மாரி அவங்க கேட்குறாங்க. காவேரியோட கோவம் கொஞ்சம் குறையட்டும். அப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்ற மாரி விஜய் சமாளிக்கிறாரு. உடனே சாரதாம்மா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, கங்கா, யமுனா கிட்ட, "காவேரியால தான் தம்பி இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு பேசியிருக்கு. விஜய் வந்து இந்த அளவுக்கு பேசுறாருன்னா, அந்த அளவுக்கு காவேரி வந்து பேசியிருப்பா போல. அவளுக்கு இருக்கு பாரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டே போறாங்க. உடனே கங்கா என்ன சொல்றாங்கன்னா, "நீ ஏதோ கோவப்படாதம்மா. நீ கோவப்பட அவளோட கோவம்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் மேல தான் திரும்புது. நம்ம சைலன்ட்டா தான் இத வந்து மூவ் பண்ணணும். நீ ஏதோ கோவப்படாதன்னு." சொல்லி கங்கா, யமுனா எல்லாரும் சாரதாவ வந்து சமாதானம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து காவேரி நம்ப அம்மு வந்து ரொம்பவே மிஸ் பண்றாங்க. என்ன அம்மு ஒரு நாள் வரலன்னா கூட நம்மளால அம்மு இல்லாம இருக்கவே முடியல. அவ தான் அப்படி இருக்கான்னா, நம்மளும் அப்படியே இருக்குமே. அம்முவ இந்த அளவுக்கு நம்ம மிஸ் பண்ணுவோம்னு நம்மளுக்கே இன்னைக்கு தான் தெரியுது அப்படின்ற மாரி அம்முவையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க காவேரி. இந்த அளவுக்கு நம்ம அம்முவ மிஸ் பண்றோமே! அதுவும் இல்லாம அவரோட அப்பா கிட்ட வேற இந்த அளவுக்கு பேசிட்டோம். முதல்ல போய் சாரி கேட்கணும். அம்முவ போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி காவேரி யோசிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து வீட்டுக்கு போறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அம்முவ போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்த காவேரி கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாம்மா வந்து கோவமா பேசுறாங்க. உடனே காவேரி வந்து ரொம்ப கோவமா அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. "இப்ப என்னாச்சும்மா? காலையில நடந்தத நீ பேசிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல நாங்க அம்முவ பார்க்க வீட்டுக்கு போனோம். அதுக்கு அந்த தம்பி இது மாரி பார்க்க வர வேணாம்னு சொல்லிருச்சு. அது எவ்வளோ மரியாதையான தம்பி தெரியுமா? அவரு வாயில இப்படிலாம் சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு நீ பேசியிருக்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே காவேரி, "அதுக்குள்ள உங்ககிட்ட சொல்லிட்டாரா?" அப்படின்ற மாரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா, விஜய் மேல கோவப்படுறாங்க. அதுக்கு சாரதாம்மா என்ன சொல்றாங்கன்னா, "அவரு எவ்வளோ ஒரு நல்ல அப்பா. அந்த அம்மா இல்லன்னா கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம அந்த குழந்தைக்காக வாழ்றாரு. அவரு போய் உன்ன கல்யாணம் பண்ணிக்க குழந்தைய அனுப்பி வைப்பாரா? உன் எண்ணமே தப்பா இருக்கு. இப்படி திமிரு பிடிச்சவளா இருக்கியே!" அப்படின்னு சொல்லி சாரதாம்மா திட்டுறாங்க. உடனே கோவப்பட்ட காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா நான் திமிரு பிடிச்சவ தான். அவரு தான் நல்லவரு. நான் கெட்டவ தான். நாளைக்கு எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வருவாங்க. நான் அவர தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்லி கோவத்துல வந்து காவேரி திருப்பியும் அதையே சொல்லிட்டு உள்ள போய் அழுதுட்டு இருக்காங்க. காவேரிய சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிவின், கங்கா எல்லாரும் போய் காவேரி கிட்ட பேசுறாங்க. அப்போ காவேரி சொல்றாங்க,
இன்னைக்கு ஒரு நாள் அம்மு வரலன்னு சொல்லி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவங்க அப்பா கிட்ட பேசுனதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். வீட்டுக்கு வந்து அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஃபீல் பண்ணலாம். அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்றதுக்குள்ள அம்மா வந்து இப்படிலாம் பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றாங்க. உடனே காவேரியும் சமாதானம் பண்றாங்க. சரிடி இப்பதான் நீ சமாதானம் ஆயிட்டியா? அந்த மாப்பிள்ளலாம் வர வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. என் வாழ்க்கைய நான் தானக்கா தீர்மானிக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைரியை வந்து முழுசா படிக்காமயே வந்து கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. சரி நம்ம இந்த டைரியாவது படிக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து அந்த டைரி எடுத்து பாதி படிக்கிறாங்க. அப்போ விஜய பத்தின சில உண்மைகளை வந்து தெரியுது. அதுல வந்து எல்லாத்துலயுமே காவேரின்ற பேர் வந்து மென்ஷன் பண்ணாம நம்ம விஜய் வந்து அவர் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அழகா சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் காவேரி வந்து பாதி படிச்சிருக்காங்க. விஜயை வந்து தப்பா புரிஞ்சுக்கணுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் தான் அந்த விஜயோட பொண்டாட்டி காவேரி அப்படின்ற உண்மை வந்து காவேரிக்கு தெரியாமையே கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. சாரதாம்மா வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க. உடனே கங்கால என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நீ கோவப்பட்டீன்னா காவேரிக்கு நம்ம மேல வெறுப்பு வந்து அவளும் வீட்ட விட்டு போயிடுவா. அப்புறம் விஜயும் காவேரியும் எப்பவே சேர முடியாது. காவேரிய கண்டுபிடிக்கிறதுக்கோ, இல்ல அவ உயிருக்கு ஆபத்து வந்தாலோ நம்ம அத தான் அப்புறம் பண்ணணும். குழந்தை கடைசி வரையும் அம்மா இல்லாம இருக்கும். அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இது பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவ வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க. வந்து மாப்பிள்ளை வீட்ல பார்த்தீங்கன்னா, புடிக்கலனாலும் வந்து அப்படியே பேசி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி வீட்டு எல்லார்கிட்ட சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்ல கிளம்புன பிறகு, காவேரி கிட்ட வந்து சாரதாம்மா சொல்றாங்க, "நீ ஒரு அம்மாவா நீ என் விருப்பத்தையே கேட்க மாட்ட. உன் இஷ்டத்துக்கு நீ வர சொல்றல்ல. நான் வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். நான் கங்கா கூடயே கொடைக்கானலுக்கு போய்க்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "கங்கா நீ எப்போ போறேன்னு சொல்லு. நாங்க வரேன். நான் உன் கூட வந்துடுறேன். இந்த திமிர் புடிச்சவ இருக்க வீட்ல நான் இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சாரதாம்மா மறுபடியும் கோவப்படுறாங்க. உடனே நம்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைச்சேன். அது உங்களுக்கு ஒரு குத்தமா போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறாங்க. போயிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த டைரி எடுத்து படிக்கிறாங்க. இந்த பக்கம் சாரதாம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாரியான ஒரு ட்ராக் மூவ்மெண்ட் தான் கொண்டு போறாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த டைரிய வந்து ஃபுல்லா படிக்கும்போது காவேரிக்கு சில உண்மைகள் தெரிய வந்து, விஜயோட ஒய்ஃப கண்டிப்பா பார்த்தே ஆவணும் அப்படின்ற ஒரு உண்மை வந்து காவேரி மனசுல எழப்போது. அதுக்கு தான் அந்த டைரிய வந்து படிக்கிற மாரி காட்டப் போறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இப்போ காவேரியை விட்டு தள்ளி இருக்கிறாங்க. அம்முவும் விஜயும் காவேரியை விட்டு தள்ளி இருக்கிறதுனால, விஜய் மேல காவேரி எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, விஜயும் அம்முவும் எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து காவேரிக்கு வந்து இதுக்கப்புறம் வர எபிசோட்ல வந்து காட்டப் போறாங்க. இது மூலமா தான் காவேரி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் வந்து வரப்போகுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நிவின் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, "உங்களுக்கும் காவேரிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ஊருக்கே போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி காட்டுறாங்க. நர்மதா லீவுக்கு வந்திருக்காங்க, நிவினும் வந்திருக்காங்க, கங்கா, யமுனா எல்லாருமே வந்திருக்காங்க. திருப்பி எப்போ போறாங்க அப்படின்ற பேச்சே இல்லாம, நம்ம விஜய் காவேரியோட கல்யாண சீனே வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கங்கா, நிவின் எல்லாருமே ஊருக்கு போற மாரி காட்டப் போறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரியோட மேரேஜ் சீன் தான் அப்கமிங் ப்ரோமோவா கொண்டு வரப் போறாங்க. இத பத்தி உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்கள்ல எத்தன பேருக்கு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.